டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி நம்ம விஷாரத் பூர்வாதில் ஏற்கனவே சத்ரஞ்ச் கே கில்லாடி அதனுடைய சாரான்ஸ் நம்ம பார்த்தாச்சு. மீதி உள்ள சந்தர்ப்பம் அந்த டிப்பனி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையுமா நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதில் 2 சாரான்ஸ் கேட்டிருக்காங்கம்மா. சப்ரசங் வியாக்கியா கீச்சி, இது ரெண்டுமே நல்லா படிச்சுக்குங்க, ஈஸியாக தான் இருக்குது. ஜாக்கர் கஹ் அபி சலியே நஹி தோ வக் ஆப் ஹக்கீம் கே யஹான் சலி ஜாயங்கி. அதாவது போய் சொல்லு, அபி சலியே இப்பயே போங்க, இல்லைன்னா அவளே நேராக எங்கே போயிடுவா, மருத்துவர்கிட்ட போயிடுவான்னு போய் சொல்லு அப்படின்னு இந்த வரியை கொடுத்துருக்காங்க. ஸோ பிரசங்கு நம்ம தான் எழுத போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள் பிரசங்கு. எகு வாக்கிய சத்ரஞ்ச் கே கில்லாடி நாமக் பாட்டுசே தியா கயா ஹை. இந்த வாக்கியம் சதுரங்க வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு பெயர் கொண்ட பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. यह मुंशी प्रेमचंद जी की सुंदर कहानी है. இது வந்து நம்மளுடைய நாவல் சக்கரவர்த்தியான முன்ஷி பிரேம்சந்தினுடைய ஒரு அழகான ஒரு கதை. சந்தர்ப் எந்த ஒரு சமயத்தில் இது பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். எஹ் மிர்ஜா சஜ்ஜாத் அலி கி பேகம் கா கத்தன் ஹே. இந்த வாக்கியமானது மிர்ஜா சஜ்ஜாத் அலி பேகம் அவங்களுடைய, அவர் அந்த அலி இருக்கார் இல்லையா, மிர்ஜா சஜ்ஜாத் அலி அவரினுடைய மனைவியினுடைய உரையாடல். கத்தன்னா அவங்களுடைய டயலாக். வக அப்பனி நௌகராணி சே எகு ககத்தி ஹே. அவங்க அந்த பேகம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய சர்வெண்ட்டு, ஃபீமேல் சர்வெண்ட் கிட்ட இதை சொல்கிறாங்க. மிர்ஜா ஒரு மீர் தோனோ தீவான் கானேமே பைட்கர் சத்ரஞ்ச் கேல் ரஹே தே. அதாவது இந்த 2 பேர் யார் யார், மிர்ஜா அண்டு மீர், இந்த 2 பேருமே வரவேற்பறையில் உட்காந்துக்கிட்டு செஸ் விளையாடிட்டே இருந்தாங்க. மிர்ஜா கி பேகம் கோ ஷர் தர்து தா. ஸோ இவங்களுக்கு ஒரே ஹெட் பெயினை தாங்க முடியாத ஒரு தலைவலி. மிர்ஜாக்கு புலா பேஜ்னே பர் வே அந்தர் நஹி கயே. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, போய் அவருடைய ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வர சொல்லி அந்த ஃபீமேல் சர்வெண்ட்டை அனுப்புகிறாங்க. ஆனால் அவர் உள்ளேயே வரலை. இஸ் சந்தர்மே பேகம்னே அப்பனி நௌகராணி சே ஐசா கஹா. ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் அந்த அம்மா வந்து தன்னுடைய வேலைக்கார பெண்ணுக்கிட்ட இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வியாக்கியா விளக்கம் பார்க்குறோம். मिर्जा की बेगम नौकरानी से यह कहती है मगर यह चेतावनी मिर्जा को थी. அதாவது மிர்ஜாவினுடைய பேகம் மனைவி வந்து அந்த ஃபீமேல் சர்வெண்ட் கிட்ட இதை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த வார்த்தைகளை சொன்னாங்க. மஹர் பட் யஹ் சேதாவனி மிர்ஜா கோ தி. இது வந்து என்னது, இது வந்து ஒரு எச்சரிக்கையாக இருந்துச்சு அவருக்கு, ஆனால் இது ஒரு எச்சரிக்கையாகவே இருந்தது. உஸ் ஜமானேமே அந்த காலத்தில் அவுரத்தே அதாவது பெண்கள் வந்து கர்சே நஹி நிகழ்த்தி தீ, வீட்டிலேருந்து வெளியில் போகவே கூடாது. பஹார் கா ஹர்காம் மர்து ஹி கர்த்தே தே. அதாவது வெளி வேலைகள் எல்லாமே யார் தான் பார்ப்பாங்கன்னா, ஆண்கள் தான் அந்த வெளி வேலைகள் எல்லாமே செய்வாங்க. பீமார் படுனே பர் பி மர்து ஹி हकीम के पास जाते और औरतों की परेशानी बताकर दवा लाते. அதாவது ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படின்னா கூட அந்த பேகம் மனைவிக்கு முடியல, இல்லை பெண்களுக்கு முடியலன்னா கூட அந்த ஆண்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹக்கீம் கே பாஸ், ஹக்கீம்னா இங்கே டாக்டர், மருத்துவரை சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் பெண்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கோ அதை சொல்லி மாத்திரைகள் மருந்துகளை பெற்று வருவாங்க. எதி பேகம் ஸ்வயம் பாகர் நிகலி தோ மிர்ஜா கா அப்பமான் ஹோகா. ஒருவேளை பேகமே வெளியில் வீட்டை விட்டு போனாங்க அப்படின்னா அது அவருக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்கும். லோகு உன்கா மஜாக் லடாயங்கே. அவர் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, பாரு லேடி அனுப்பிச்சி விட்டு இவன் உட்காந்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிண்டல் பண்ண நேரிடும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, பேகம்கோ கூப் மாலும் தாக்கி. அந்த மனைவிக்கு நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னா, மிர்ஜா ஐசா ஹோனே ந தேங்கே, அவர் அப்படி பண்ண விடமாட்டார் அப்படின்னு. தவுடுக்கர் அந்தர் ஆயங்கே, ஓடி உள்ளே வந்துடுவார் அப்படிங்கிறத அந்த அம்மா தெரிஞ்சிருக்கிறாங்க. இஸ்லே வகு நௌகரானிசே எகு பாத் ககு பேஜ்தி ஹே. ஆகையால் அவள் அந்த பெண் வேலையாள் இருப்பாங்க இல்லையா, பணியால், அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. தர் அசல் எகு பாத் நஹி தம்கி தி. உண்மையாகவே சொல்லப்போனால் இது என்னது, ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்கின்னா நம்ம மிரட்டக்கூடிய, இது நான் போயிடுவேன், நீ இப்போ வரியா வரலையா, நான் இல்லைனா போயிடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டுற மாதிரியான வார்த்தைன்னு கூட உண்மையாகவே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விசேஷத்தா எஹ் வாக்கிய சரல் ஹே. இது ரொம்ப எளிமையானதாக இருக்கிறது. மகர் இஸ்கா அர்த் கக்ரா ஹே. ஆனால் இதனுடைய மீனிங் ரொம்ப ஆழமானது. यह वाक्य उस जमाने की सामाजिक परिस्थिति को प्रकट करता है. இந்த வாக்கியம் அந்த காலத்தில் இருந்த ஒரு சமூக நிலையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்,
शहर में न कोई हलचल थी, न मार काट, एक बूंद भी खून नहीं गिरा था. இது வந்து பாருங்க எவ்வளோ ஒரு அலட்சியமான ஒரு பேச்சு பாருங்க. அதாவது ஷஹர்னா அந்த டவுனில் எங்கேயுமே எந்தவித ஆரவாரமும் இல்லை, ஒரு துளி ரத்தம் கூட சிந்தலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்குறோம். பிரசங்க எஹ் வாக்கியான் சத்ரஞ்ச் கே கிலாடி நாமக் பாட் சே தியா கயா ஹை. இந்த வாக்கியம் சதுரங்க விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எஹ் முன்ஷி பிரேம்சந்துக்கு சுந்தர் கஹானி ஹே. இது பிரேம்சந்த் அவர்களுடைய அழகான ஒரு கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தர்ப் பார்க்குறோம். அபத் மே வாஜித் அலி ஷா கா சாசன் சல் ரஹா தா. அபத் அப்படிங்கிற பகுதியில் வாஜித் அலி ஷா அப்படிங்கிறவர் ஆட்சி செய்து கொண்டு இருந்தார். லோக் வாசனாமே டூபே ஹுயேத்தே. எல்லாரும் இச்சையில், காம இச்சையிலும், அந்த கலிகாலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சூது கபடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப மூழ்கி இருந்தாங்க. மீர் அவுர் மிர்ஜா ஜைசே ஜாகீர்தார் பி சத்ரஞ்ச் கேல்னேமே மஸ்த் தே. இந்த மீர் மற்றும் மிர்ஜா அப்படிங்கக்கூடிய ஜாகீர்தார்னா ஏற்கனவே நான் இதில் சொல்லியிருப்பேன், அதாவது அரசர்களால் அவங்களுக்கு கொஞ்சம் நிலப்பகுதி வழங்கப்பட்டிருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்குன்னு சில போர் படை வீரர்களை ஒப்படைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க ட்ரைனிங் கொடுத்து அந்த பகுதியையும் இவங்க ஆண்டுகிட்டு இருப்பாங்க. ராஜா மாதிரி குறுநில மன்னர்கள்னு வச்சுக்கோங்களேன். போர் ஏற்படும் சமயத்தில் இவங்க அவங்களுடைய படைகளை திரட்டி இவங்க ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுதான் இந்த ஜாகீர்தாரனுடைய ஒர்க்கு. ஆனால் இந்த 2 பேருமே என்ன பண்ணுவானுங்க, சத்ரஞ்ச் விளையாடுறதுல, அதாவது இந்த சதுரங்க விளையாட்டில் ரொம்ப மூழ்கி போயிருப்பானுங்க. अंग्रेजों की सेना एक दिन பாஜித் அலி ஷாக்கோ கைது கர்க்கே லேகி. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஆங்கில அரசு வந்து இந்த நம்மளுடைய பாஜித் அலி ஷா இருக்காலே அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இஸ் பரிஸ்திதி கா வர்ணன் கர்த்தே சமய் லேக்கக் க்யோं कहते हैं. இந்த நிலையை வந்து வர்ணிக்கும் போது ஆசிரியர் இவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர் மீன்ஸ் நம்மளுடைய பிரேம்சந்த்ஜி. அடுத்தது பார்த்திங்கன்னா வியாக்கியா, விளக்கம் பார்க்குறோம். அஹிம்சா கே மார்க் மே ஜானே வாலே கிசி சே நஹி லடுதே. அகிம்சைன்னா என்ன? நான் வயலன்ஸை பின்பற்றுறவங்க, அந்த வழியை பின்பற்றுபவர்கள் யாரிடமும் சண்டையிடுவது இல்லை. வே கிசிக்கு ஹத்யா நஹி கர்த்தே. அவங்க யாரையும் கொல்லுவதில்லை. யஹ் சராஹ்னிய ஹே. இது வந்து என்னது, ஒரு பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். மகர் விலாஸ் போகனே கி இச்சா சே வீர் ஹோத்தே ஹுயே பி நஹி லட்னா மூர்க்கதா ஹே. ஆனால் விலாஸ் அப்படின்னா ஆடம்பரங்கள், இந்த மாதிரியான களியாட்டம், இந்த சீட்டுக்கட்டு, சதுரங்கம், தாயம், காமம், இந்த மாதிரியான ஆடம்பரங்களில், அந்த ஆசைகளில் மூழ்கி இருக்கக்கூடிய அதாவது நல்ல ஒரு வீரனாக இருந்தும் கூட இந்த மாதிரியான விஷயத்தில் மூழ்கி சண்டையிடாமல் இருப்பது முட்டாள்தனம். ஸ்வார்த் ஹே, சுயநலம். லக்னோ மே யஹி ஹுவா. லக்னோவில் அந்த காலத்தில் இதான் நடந்துட்டு இருந்தது. லோகோங்கோ ராஜா கி சிந்தா நஹி தி. மக்களுக்கு அரசனை பற்றி நான் கவலையே இல்லை. கியோங்கி வே விலாஸ் மே டூபேத்தே. ஏன்னா அவங்க அந்த ஆடம்பரங்களில் மூழ்கி இருந்தாங்க. இஸ்லே கொய் ஹல்சல் ந ஹுயி. அதனால் எந்தவித கலவரமுமே இல்லை. அவங்க ராஜாவை அரெஸ்ட் பண்ணி போனதுக்கப்புறம் எந்தவித இதுவுமே இல்லை. அவர் தானே போனார், விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. அங்ரோஜன் கே கிலாஃப் லடுனே கேலியே கொய் தயார் நஹிதா. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிடுவோம், நம்ம போய் அவரை மீட்டெடுப்போம்னு யாருமே ரெடியாக இல்லை. இஸ்லேயே மார்க்காட்டு நஹிகுவா. அதனால எந்த வெட்டு குத்தும் இல்லை, ரத்த கலவரமும் ஏற்படலை. ராஜா கோ பச்சானே கேலியே கிசினே பி தல்வார் நஹி உட்டாயி. ராஜாவை காப்பாற்றுறதுக்கு யாருமே தன்னுடைய வாளை உயர்த்தவே இல்லை, அப்படின்னா என்ன, போரிடவே போகலை. இஸ்லே ஏக் பூந்த் கூன் பி நஹி கிரா. அதனால ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தவில்லை. வாஸ்தவமே எஹ் ஆத்ம சமர்ப்பன் நஹிதா. உண்மையிலேயே இது சரணடைதல் அல்ல, எல்லாம் சரண்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட இல்லை. பேப்பர்வாஹிக்கு சரம் சீமாத்தி. அதாவது ஒரு அலட்சியத்தின் உச்சகட்டம், ரொம்ப அலட்சியமாக இருந்திருக்கிறாங்க மக்கள். விசேஷத்தா இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விலாசிதாமே டூபனே வாலே தேசுகா சத்யானாஷ் ஹோகா. ஆடம்பரங்களில் இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள், ஜாதி மதம் சொல்லி சண்டை போடுறது, இந்த மாதிரி இப்போ நம்ம நாட்டில் என்ன நடந்துட்டுருக்கு பாருங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து இந்த சூது விளையாட்டு, இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு கவர்மெண்ட் இல்லைம்மா, ஒரு நாடு மூழ்கிருச்சு அப்படின்னா இது வந்து அந்த காலத்து கதை. இதெல்லாம் நடந்தது தான், சில கற்பனைகளும் அவங்க சேர்த்துருக்குறாங்க. ஸோ இதில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு சத்தியநாசம் அப்படின்னா என்ன, சுத்தமாக அழிந்து போய்விடும்.
ஆஜ்கல் இன்றைய நாட்களில் இப்போதெல்லாம் 75% அப்படின்னா 75% மக்கள் லோகுனா மக்கள் सोशल मीडिया में डूबे हुए हैं 75% நம்ம சோஷியல் மீடியாவில் தான் முழுகியிருக்கோம் यह लोगों की कार्यक्षमता को खाए जा रहा है இது இந்த சோஷியல் மீடியா என்ன பண்ணுது மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செயல்திறனை வந்து காரியக்ஷமத்தான என்ன நமக்குன்னு ஒரு காரிய செயல்பாட்டு திறன் இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுது அது அப்படியே முழுங்கிருது நம்மளை எதுவும் செய்ய விடாத முழுகிருது यह कहानी படுகர் ஹமே சுதர்னா சாஹியே இதை படிச்சுட்டு நம்ம கொஞ்சமாவது விழிப்புணர்வு கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளே பாருங்கள் இந்த வீடியோ இப்போ நம்ம இன்னைக்கு இந்த கொஷின் பார்க்கணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுப்போம் சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று வரும் அது தொடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சுது சரன்னு இழுத்து 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா ஐயோ இங்கே ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடும் அப்போ வந்த வேலையே முடியாமல் போயிடும் ஸோ எந்த வேலை இருக்குதோ அதை நம்ம கரெக்டாக நின்று கொஞ்சம் பார்த்து அதில் நம்ம முழுகாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த விஷயத்தில் வெற்றி பெற முடியும் அடுத்தது பார்க்கலாம் டிப்பனி दो खिलाड़ी दोस्त 2 விளையாட்டு நண்பர்கள் मिर्ज़ा सज्जाद अली और मीर रोशन अली दोनों वाजिद अली शाह के जागीरदार थे அதாவது மிர்ஜா சஜாத் அலி மற்றும் வீர் ரோஷன் அலி இவங்க 2 பேருமே வாஜித் அலி ஷா அவரினுடைய ஜாகீர்தார்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன் தோனோ தோஸ்த் தே 2 பேருமே என்ன அப்படின்னா நண்பர்கள் நல்ல ஒரு நண்பர்களாகவும் இருந்தாங்க दोनों शतरंज के खिलाड़ी थे 2 பேருமே இந்த சதுரங்க விளையாட்டு வீரர்கள் वे सुबह खेलना आरंभ करते तो रात को ही समाप्त करते அவங்க அதிகாலையில் விளையாட ஆரம்பித்தாங்கன்னா இரவில் தான் அவங்க முடிப்பாங்க அந்த கேமையே वे कभी कभी दीवान खाने में बैठकर ही खा लेते थे அவங்க அவ்வப்போது என்ன பண்ணுவாங்க சில சமயங்களில் அப்படின்னா அந்த ஆடுகளத்தில் அதாவது தீகான் கானே அப்படின்னா அந்த வரவேற்பறைன்னு சொல்லுவோம்ல அங்கே உட்காந்துக்கிட்டே தான் சாப்பிடவும் செய்வாங்க கால் ஏற்றே விளையாட்டு களத்திலே உட்காந்துக்கிட்டு சாப்பிடுவாங்க கபி கேள்த்தே காத்தே சம்டைம்ஸ் அவங்க விளையாடிக்கிட்டே சாப்பிடுவாங்க ஜப் அங்கிரேஜ் ராஜாக்கோ கைது கர்க்கே லே ஜாத்தே ஹேன் எப்போ ஆங்கில அரசு அந்த இவர் இருந்தார் இல்லையா வாஜிதுடைய சாஹப் இருந்தார் இல்லையா அவரை கைது பண்ணிட்டு போச்சோ தபியே தோனோ தோஸ்த் ராஜாக்கோ பச்சானே நஹி ஜாத்தே அவங்க 2 பேருமே ராஜாவை காப்பாற்றணும்னு நினைக்கவே இல்லை வே பஹாதூர் தே 2 பேருமே சரியான வீரர்கள் மகர் சத்ரஞ்ச் மே டூப்னே கே காரன் அப்படி ஜிம்மேதாரிக்கோ மகஷூர் நஹி கர் பாத்தே ஆனால் 2 பேருமே நல்ல ஒரு வீரர்கள் தான் ஆனாலும் சதுரங்கத்தில் மூழ்கி இருந்ததுனால தங்களுடைய ஜிம்மேதாரின்னா என்னது அப்படி ஜிம்மேதாரினா தன்னுடைய பொறுப்புணர்வை மகஷூஸ் நஹி கர் பாத்தே 2 பேருமே உணர முடியவில்லை दोनों खेल में हारने और जीतने के कारण 2 பேருமே அந்த விளையாட்டில் வந்து வெற்றி பெறவும் தோல்வி பெறவுமே அதனுடைய காரணத்தினால ஏக் தூசரேக்கோ காலியாக சுனாக்கர் லடுனே லகே 2 பேர் ஜெயிக்கிறாங்க தோல்வி அடைகிறாங்க இப்படி வெற்றி தோல்விகள்னால இருவருமே ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் அடுத்தது ஆக்கிர் சோட் காக்கர் தோனோ மர்கையே ஸோ 2 பேருமே வாள் எடுத்து சண்டை போட ஆரம்பித்தாங்க இறுதியில் 2 பேருமே காயம்பட்டு உயிரிழந்தார்கள் ஸோ இதுதாம்மா இந்த சந்தர்ப்பும் டிப்பனியும் நல்லா படிச்சுக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் நான் கொஞ்ச நாள் கழித்து வீடியோ போடுறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்